இருந்தது. எனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது படிக்கிறது. யோவான் 3:16 அழகாக சொல்லப்படுகின்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். பாருங்கள், உலகத்திலே அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி வாத்தியம் சொல்லுகிறது. தேவன் இவ்வளவாக உலகத்திலே அன்பு கூர்ந்தபடியினால் ஏன் இந்த உலகத்தில் மக்கள் அழிந்து போகக்கூடாது? இந்த உலகத்தில் உள்ள நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மறுபடியும் வர வேண்டும். இவர்கள் ஆத்தும ரட்சிப்பை பெற வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே நாமங்கள் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்? இவ்வளவாக உலகத்திலே அன்பு கொண்டு என்ன தம்முடைய ஒரே குமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அல்லேலூயா. அவரை தந்தள்ளி என்ன செய்கிறார்? உலகத்திலே என்னிலே உங்களிலும் அன்பு கூர்ந்தார் என்று வார்த்தை. எதற்காக? நாங்கள் அவரிலே அன்பு கூற வேண்டும் என்பதற்காக. நானும் நீங்களும் சகோதரனே சகோதரிய, நானும் நீங்களும் அவரிலே அன்பு கூற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குமாரனை உலகத்துக்குள்ளே அனுப்பி உலகத்திலே இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். யோவான் 3:17 சொல்லுகின்றது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் என்ன செய்கிறாராம்? உலகத்துக்குள்ளே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. பாருங்கள், நானும் நீங்களும் கெட்டு அழிந்து போவது தேவனுடைய சித்தமே அல்ல. மனுஷன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டார். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலை இழந்து போன வேளையில தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய குமாரனையே உலகத்திலே அன்பு கொண்டு அனுப்புகின்றார். எனவே உலகத்திலே அவர் என்னத்துக்காக தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார்? ஆக்கினைக்கு உள்ளாக அல்ல, என்னையும் உங்களையும் ஆக்கினைக்குள் தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். அல்லேலூயா. எவ்வளவு அன்பு பாருங்கள், எவ்வளவு அன்பு பாருங்கள். இதுதான் அவர் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உலகத்தை என்று குறிப்பிடும் போது உலகத்தில் உள்ள என்னிலும் உங்களிலும் அன்பு கூர்ந்தபடியினால் தான் தன் சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். யோவான் 8:12 சொல்லுகின்றது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கின்றேன், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கின்றேன் என்று இயேசு சொன்னார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. மகனே, மகளே, நம்பிக்கையற்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, இருளிலே நீ வாழ்வாயானால் இன்றைய நாளிலும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த உன்னத ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுவாயானால் அந்த நித்திய ஜீவ ஒளியிலே நீ நடக்க தேவன் உன்னை அழைத்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறார். இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. எது ஜீவ ஒளி? நீ மரித்து போகாமல் உன்னுடைய ஜீவனானது ஒளிக்குள்ளே அழைத்து செல்லப்படுகின்ற. அல்லேலூயா. அந்த ஒளிக்குள்ளே நீ போக ஆயத்தமாக இருக்கின்றாயா? இந்த நாளிலும் கூட அதை நாங்கள் ஆதாயப்படுத்த நாங்கள் எப்படியாக தேவ சாயலை இழந்தோம் என்பதை, ஏனெனில் வசனம் சொல்லுகின்றது, வசனம் அழகாக சொல்லுகின்றது, எல்லா பாவங்களும் இந்த மூன்றுக்குள்ளும், உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றுக்குள்ளும் அடங்கி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் வசனத்தினூடாக நாங்கள் அதை பார்ப்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வனமாக சொல்லுகின்றது. வாசிக்க கேட்போம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. சர்ப்பம் என்ன செய்கிறதாம்? தந்திரம் உள்ளதாக இருந்ததாம். அது ஸ்திரியை நோக்கி, அது என்ன செய்கின்றது? அங்கே தேவனாலே ஆதியிலே உண்டாக்கப்பட்ட 2 மனிதர்கள் இருந்தார்கள், ஆதாம், ஏவாம். அந்த ஏவாளாகிய ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்கள், அங்கே ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியை அங்கே அந்த சர்ப்பம் அந்த ஸ்திரீனுடைய உள்ளத்திலே போடுகின்றது. எப்படியாக சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று ஒரு
கேள்வி எழுகின்றது. வேதாகமத்திலேயே முதலாவது எழுப்பப்படும் ஒரு கேள்வியாக இது இருக்கின்றது. சாத்தானுடைய சாத்தானுடைய சதி எப்படியாக வருகிறது? எப்பொழுதும் மனுஷனுடைய மனத்திலே ஒரு சந்தேகத்தை கொடுக்கும் கேள்வியாக அங்கே கணையாக எழும்புறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவன் அங்கே ஸ்திரீயை விழுத்த வேண்டும் என்பதற்காக அவனிடத்திலே போட்ட கேள்வியை நாங்கள் கேட்டோம். அடுத்ததாக ஸ்திரீ என்ன செய்கிறாள்? சர்ப்பத்தை பார்க்கின்றாள். நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், நாங்கள் தோட்டத்திலே உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து, அந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு கனி இருக்கிறதே அதை பார், அதை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பாருங்கள், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அங்கே தேவன் அதை புசிக்க வேண்டாம் என்று தான் சொன்னார் ஒழிய அங்கே அவள் ஒன்றை கூட்டி சொல்லுகின்றார், அதை தொடவும் வேண்டாம் என்று சொல்லுகிறதாக அங்கே சர்ப்பத்துக்கு சொல்லுகின்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, அந்த ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்கள் என்ன நடக்கின்றது. தேவன் வார்த்தை சொல்லுகின்றார், இங்கே எதிர்த்து நிற்பவன் என்ன சொல்லுகின்றார்? அந்த வார்த்தைக்கு எதிராக போடுகின்றார். இன்றைய நம்முடைய வாழ்க்கை கூட அப்படியாகத்தான் இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கட்டுப்பட்டு மனிதன் ஜீவிக்க அழைக்கப்படுகின்றான். ஆனால் எதிர்த்து நிற்பவனோ அங்கே சாத்தான் என்ன செய்கின்றான்? அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து அந்த வசனங்களை எடுத்து போடுகின்றவனாக இருக்கின்றான். எனவேதான் அங்கே என்ன நடக்கின்றது? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். என்ன நடக்கின்றது? உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமை அறிவீர்கள், தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். என்ன நடக்கும்? நீங்கள் அவன் நல்லதை அவன் உண்மையைத்தான் சொன்னான். சாத்தான் பொய் சொல்லவில்லை, பார்த்தான், உண்மையைத்தான் சொன்னான். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ வசனத்தை முன்னாக கொண்டு வந்து வைத்து அங்கே நம்மை விழுத்த திட்டம் கொள்ளும் ஒரு மாய்மாலக்காரனாக சாத்தான் இருக்கின்றான். சாத்தான் உண்மையைத்தான் சொன்னான்.